ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சின்ன மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஒன்று வந்து வெலாசிட்டி, ரைட். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வாட், ரைட். மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எனர்ஜி. ஓகே, ஸோ வாட் இஸ் வெலாசிட்டி? ஸோ நம்ம வந்து முதல் வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பீடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தோம். ரேட் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்றது வந்து ஸ்பீட், சரிங்களா? ரைட். இது வந்து பார்த்திங்க வெலாசிட்டி அப்படின்றது வந்து ரேட் ஆஃப் மூவ்மெண்ட் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன், சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஷோல்டரில் நடக்கிற மூவ்மெண்ட்டு இல்லாட்டி பாடியில் ஏதோ நடக்கிற ஒரு மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த டைரக்ஷன் நடக்குதோ அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க என்ன மூவ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறோம், சரிங்களா? ரைட். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து பண்ணும்போது வந்து அதோட டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட், ரைட். ஸோ இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு மசில் பவர் வீக்காக இருக்கிற பேஷண்ட்ஸ் சில ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்கிங் மூவ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ ஷோல்டர் ஃப்ளெக்ஷன் பண்ண சொன்னாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இது நார்மலாக மூவ்மெண்ட் பண்ணுறோம். இதுவே வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா கையை அப்படி தூக்கி இப்படி வந்து தூக்குவாங்க, கவனிச்சிருப்பீங்க நீங்கள். சில ஃபீல்டுக்குள்ளே வந்து இருக்கிற வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் இது வந்து தெரியும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து மூவ்மெண்ட்டு எந்த டைரக்ஷனில் வந்து நம்ம வந்து நடக்குன்றதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து அவங்க என்ன எக்ஸசைஸ் கொடுக்க போகிறோன்றது நமக்கு வந்து தெரியணும், சரிங்களா? ரைட். ஸோ மாஸ்கிங் மூமெண்ட்ஸையும் நம்ம வந்து இதில் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க். ஸோ இந்த ஒர்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன் வித் ஃபோர்ஸ், சரிங்களா? ஸோ ஒரு ஃபோர்ஸும் அண்ட் டைரக்ஷன், சரிங்களா? ரெண்டும் சேர்க்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க், சரிங்களா? ரைட். ஒரு பேஷண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எவ்வளோ தூரம் நடக்கிறாங்க, சரிங்களா? ரைட். எவ்வளோ வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க, 5 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அதை நம்ம வந்து ஒரு ஒர்க்கை நம்ம வந்து சொல்கிறோம் நம்ம, சரிங்களா? ரைட். நார்மல் ஒர்க் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும், ரைட். ஓகே. ஸோ வந்து ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி வந்து பர்டிகுலர் டைரக்ஷனில் வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க, அவ்வளோதான் வந்து ஒர்க் அப்படின்றது. ஓகே, இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜூல்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜூல்ஸ். நிறைய ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கண்டுக்கிறாதீங்க, ரைட். நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய பேர் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோட தான் நம்ம வந்து படிக்கிறோம். ஓகே, ரைட். சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து போதும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா வந்து ஒரு ஜூல்ஸ், இது ஜூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட வந்து யூனிட்டு. இப்போ நம்ம வந்து ஒர்க் அப்படின்றத நம்ம வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஜிம் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் அந்த பாடி ரிடக்ஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து எனர்ஜியை வந்து எப்படி வந்து பர்ன் பண்ணுறது, நம்ம பாடியை வந்து ஃபேட்டை வந்து எப்படி பர்ன் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒர்க்கை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து டிசைட் பண்ணுவோம், சரிங்களா? ரைட். ஸோ இப்போ அவங்க வந்து எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் அவுட் வந்து கொடுத்தோம்னா வந்து எவ்வளோ கலோரிஸ் வந்து பர்ன் ஆகும், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும், சரி. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், சரிங்களா? ரைட். லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனர்ஜி. இந்த எனர்ஜி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கெப்பாசிட்டி ஆஃப் த ஒர்க், சரிங்களா? ஒரு பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னால் வந்து ஒரு 20 கிலோ வந்து வந்து தூக்க முடியும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கெப்பாசிட்டி, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா வந்து நான் எவ்வளோ நேரம் தூக்குவேன் அப்படின்றது வந்து அடுத்து வந்து இன்னொரு வந்து விஷயம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒர்க் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ நேரம் வந்து கொடுக்கணும், எத்தனை ரெப்பீட்டேஷன் கொடுக்கணும், எத்தனை மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும், எவ்வளோ ரேஞ்ச் வந்து கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எனர்ஜி வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? ரைட். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் எனர்ஜி வந்து சொல்கிறோம் நம்ம. ஒன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கெப்பாசிட்டி ஆஃப் பாடி ஒர்க், சரிங்களா? இல்லை நம்ம வந்து ஒரு என்ஜினை நம்ம வந்து சொல்கிறோம்னா ஒரு என்ஜினோட வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கைனடிக் எனர்ஜி. ரைட். ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியில் வந்து நம்ம வந்து விடுறோம் அப்படின்றது. இந்த கைனடிக் எனர்ஜி அப்படின்றது வந்து
ஆன் த ஸ்பாட் நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போது இல்லாட்டி ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எனர்ஜி நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது சரிங்களா. ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கைனடிக் எனர்ஜியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கவே இருக்காது. ரைட், ரெண்டுமே வந்து எப்பயுமே வேரியேஷன் வந்து இருக்க தான் செய்யும் சரிங்களா. ரைட், ஏன்னா இப்போ ஒரு பேஷண்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்பார்க்குறோம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைனடிக் எனர்ஜி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து பண்ணும்போது நிறைய வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா. ரைட், ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ அப்போ நம்ம அந்த கைனடிக் எனர்ஜி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது வந்து அவங்க பாடியில் வந்து இருக்கிற வந்து எனர்ஜியை நம்ம ஃபுல்லாகவே கைனடிக் எனர்ஜியை நம்மளால் வந்து கன்வெர்ட் பண்ண முடிகிறது வந்து கிடையாது. ஸோ அப்போ நம்ம வந்து கைனடிக் எனர்ஜிக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்னென்னலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒர்க்கும் எனர்ஜியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிம் சைடு வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ரைட், ஸோ ஃபிட்னஸ் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு என்ன மாதிரியான டயட் வந்து கொடுத்தா இவங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் வந்து நமக்கு வந்து செய்யலாம், என்ன மாதிரி எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஷண்ட்டோடைய வந்து பாடியை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்ட் வந்து பண்ணணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் வந்து பண்ணணுமா, இல்லை வந்து ஃபிட்னஸ் கொடுக்கணுமா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசைட் பண்ணிடலாம் சரிங்களா. ரைட், ஸோ இப்போ நம்ம அந்த ஃபிட்னஸ் வந்து ஏரோபிக் ஆக்டிவிட்டி கொடுக்கணுமா ஏனோரோபிக் ஆக்டிவிட்டி கொடுக்கணுமா அப்படின்றத நம்ம வந்து இந்த வெலாசிட்டி ஸ்பீடை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ரைட், எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக வந்து இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து யூஸ் ஆகும் சரிங்களா. இது என்ன ஒன்று அப்படின்னு இத்தனை நாள் இதுதான்ன்றது நம்ம தெரியாமல் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு வந்து இருப்போம். ரைட், ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ. அடுத்து இன்னொரு காம்பனன்ட்ஸ் ஒரு 3 காம்பனன்ட்ஸ் சேர்த்து நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ வெரி மச்.